السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 125. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 125ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய 125ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது பாதைகளில் அமராதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, பாதைகளில் உட்காருவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். இப்போ பாதைகள்ல நீங்க எப்பொழுதும் நீங்கள் உட்காரக்கூடியவர்களாக நீங்கள் ஆகாதீர்கள், வழிபாதையில நீங்க உட்காராதீங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சில விஷயங்களை பேசுவதற்காக நாங்கள் பாதைகளை உட்கார்றோம், சில விஷயங்களை பேசுவதற்கான ஒரு அவசியம் எங்களுக்கு ஏற்படுகின்றது யா ரசூலல்லாஹ், அதற்காக ஒரு சின்ன இடத்தை கூட நாங்கள் வைத்திருக்க கூடாதா, ஒரு சின்ன பாதையை கூட நாங்க வச்சிருக்க கூடாதா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உட்காரும் நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அப்படி நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு, நீங்கள் பேசிக்கொண்டு அந்த அந்த வழியிலிருந்து நீங்கள் பேச வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, பாதையில் அதற்குரிய உரிமையை நீங்கள் வழங்கி விடுங்கள். அந்த பாதைக்கான உரிமையான ஹக்க நீங்க முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்பதை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பாதையினுடைய அந்த ஹக்கு, அந்த உரிமைன்னு சொன்னா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 விஷயத்தை சொன்னாங்க. அதில் முதலாவது விஷயம், பார்வையை தாழ்த்திக் கொள்வது. உங்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வையை விட்டும் நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயம்தான் முதலாவது விஷயமாக சொன்னாங்க. இரண்டாவதாக, இடையூறு தருவதை நீக்குவது. இடையூறு தரும் விஷயத்தை நீங்கள் நீக்குவதுதான் இரண்டாவது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ பாதையினுடைய ஹக்க பத்தி சொல்லிட்டு வராங்க, உரிமையை பத்தி சொல்லிட்டு வராங்க. மூன்றாவதாக, சலாமிற்கு பதில் கூறுவது. நீங்கள் அந்த பாதையில் இருக்கும் பொழுது, வழியில் இருக்கும்போது உங்களுக்கு யாராவது சலாம் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த சலாமிற்கு நீங்கள் பதில் சலாம் சொல்லணும். பதில் சலாம் சொல்லாமல் உங்களுடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் பதில் சலாம் கொடுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொன்னாங்க.
நான்காவதாக நல்லதை ஏவுவது. நல்லதை நீங்கள் ஏவணும். நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்திலையும் நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். நன்மையான காரியத்தை நீங்கள் ஏவக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐந்தாவதாக தீமையான காரியத்தை நீங்கள் தடுக்கவும் செய்யணும் என்று ஐந்தாவது விஷயமாக சொன்னாங்க. அப்ப இந்த ஐந்து விஷயம்தான் இந்த பாதையினுடைய ஹக்காக இருக்கு, உரிமையாக இருக்கு. இதை நிறைவேற்றி கொண்டு நீங்கள் அந்த பாதையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதன் காரணமாக தான் பாதைகளில் அமராதீர்கள் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். இரண்டாவதாக தங்கத்திலான மோதிரம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய ஒரு சம்பவம், ஒரு விஷயத்தை பற்றி சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க. என்ன சம்பவம்னா, ஒரு ஆண் ஒரு தங்க மோதிரம் போட்டுட்டு ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தங்க மோதிரத்தை பாக்குறாங்க. தங்க மோதிரத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நபருடைய விரல்ல இருந்து அந்த தங்க மோதிரத்தை கலற்றி அதை தூக்கி வீசிட்டாங்க. வீசிட்டு சொன்னாங்க, உங்கள ஒருவர் நரகத்தினுடைய அந்த கங்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் இதை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அந்த தூக்கி அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சஹாபாக்களின் சில பேர் அந்த மோதிரத்தை எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுத்தாங்க. இதை நீ பயன்படுத்தி கொள்ளுப்பா, வேற எதுக்காவது பயன்படுத்திக் கொள், நீ இதை அணியாதே, வேற எதுக்காவது நீ பயன்படுத்திக் கொள் என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே அதற்கு அந்த நபர் சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இதை எடுக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக இது என்னிடத்திலிருந்து தூக்கி வீசிட்டாங்க. அவர்கள் தூக்கி வீசிய மோதிரத்தை நான் எப்படி எடுப்பது என்று சொல்லி அதை அவர்கள் முழுமையாக எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்த காரணமாக தங்கத்திலான மோதிரம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த 2 ஹதீஸை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 190வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 190வது ஹதீஸ் என்பதை சொல்றாங்க. அஸ்ஸாபிஉ, இன்னும் இது 7வது ஹதீஸ். எதுல? இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 7வது ஹதீஸ் என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும், உங்களுக்கு எச்சரிக்கிறேன், வல் ஜுலூஸ ஃபித் துருகாத்தி, வழிகளிலே அமர்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அப்போ வழியில உட்கார்றத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அப்போ வழியில நீங்க உட்காராதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது, ஃபகாலு, சஹாபாக்கள் எனவே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மாலனா மின் மஜாலிசினா புத்துன், எங்களுக்கு எங்களுடைய சபை கூடுவதிலிருந்தும் அவசியமானதாக இருக்கு. நதஹத்தஸு ஃபீஹா, நாங்கள் பாதைகளிலே பேசுகின்றோமே, அது எங்களுடைய சபை கூடுவதிலிருந்தும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ். அப்போ அப்படி சின்ன இடம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல உட்கார்ந்து நாங்க பேசுவோம். அப்படி பேசக்கூடிய ஒரு இடம் கூட எங்களுக்கு அவசியமானதாக இல்லையா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொந்தமானதாக கிடையாதா யா ரசூலல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா அபைத்தும்,
நீங்கள் மறுத்து விட்டால் இல்லல் மஜ்லிஸ, அந்த உட்காரும் இடத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் மறுத்து விட்டால், இப்போ அந்த உட்கார இடம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த வழியை, அதற்கான ஹக்கை நீங்கள் கொடுங்கள். அந்த வழியினுடைய, அந்த வழிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, அந்த வழிக்குரிய அந்த உரிமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அப்போ காலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமா ஹக்கு த்வரீக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அந்த வழியினுடைய ஹக்கு என்னது? அந்த வழியினுடைய ஹக்குன்னு சொன்னா அது என்ன யா ரசூலல்லாஹ், வழிக்கு என்ன ஹக்கு இருக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லுல் பஸரி, பார்வையை தாழ்த்துவது, தாழ்த்திக் கொள்வது, வகஃபுல் அதா, இன்னும் இடையூறு தரும் விஷயத்தை தடுப்பது, வரத்து சலாமி, இன்னும் சலாமிற்கு பதில் கூறுவது, வலம்ரு பில் மஅரூஃபி, நன்மையான காரியத்தை கொண்டு ஏவுவது, வநஹ்யு அனில் முன்கரி, தீய காரியத்தை விட்டும் தடுப்பது, இது எல்லாம் தான் ஒரு வழியினுடைய ஹக்காக இருக்கு, வழியினுடைய ஒரு உரிமையாக இருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ முதலாவதாக கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்திக் கொள்வது என்பதாக சொன்னாங்க. அப்போ ஒரு வழியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு வழியில நீங்க உட்கார தீர்மானிச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல கல்லுல் பஸர் ரொம்ப அவசியம். கல்லுல் பஸர் ரொம்ப அவசியம்னா என்னது? பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஹராமான அந்த பெண்களை பார்ப்பதை விட்டு அந்த வழியில உட்காரும் பொழுது உங்களுடைய அந்த பார்வை, அந்த ஹராமான அந்த பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளணும். நீங்கள் அந்த ஹராமான எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காமல் நீங்கள் நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கணும். அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்ல வராங்க. அடுத்தபடியாக வகஃபுல் அதா, இடையூறை நீக்குவது. அப்போ இடையூறு நீக்குவதுன்னா யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. அந்த பாதையில் நீங்க உட்கார்றீங்கன்னு சொன்னா நீங்கள் எந்த ஒருவருக்கும் இடையூறாக அமைஞ்சிடக்கூடாது. யாருப்பா இவர் வழியில உட்கார்ந்து இருக்கிறாரு, வழியில இப்படிலாம் உட்கார்ந்து இருக்கலாமா அப்படின்னு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாத நிலையில, யாருக்கும் இடையூறு தராத நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக வரத்து சலாமி, சலாமிற்கு பதில் கூறுவது. அப்போ பதில் சலாமும் சொல்லணும். அப்போ நீங்க அந்த பாதையில உட்கார்ந்து, வழியில உட்கார்ந்து நீங்க பேசிக் கொண்டு இருக்கிறீங்க, தீன் சம்பந்தப்பட்ட துன்யா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, யாராவது ஒருவர் வராரு வந்து உங்களுக்கு ஸலாம் அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னாருன்னு சொன்னா, அதற்கு நீங்க பதில் சலாம் கொடுக்கணும். அந்த சலாமையும் நீங்க கவனிக்காம அவரு பாட்டு சொல்றாரு, நம்ம பாட்டுக்கு பேசுவோம் அப்படியும் நீங்க வழியில இருந்து பேசக்கூடாது. நீங்கள் வழியிலிருந்து அந்த பதில் அந்த சலாத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். பதில் கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் துவங்கக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணாவது விஷயமாக சொன்னார்கள். அடுத்தபடியாக வல் அம்ரு பில் மஅரூஃபி, நன்மையான விஷயத்தை கொண்டு ஏவுதலும் அந்த வழியில் இருக்கணும். அப்போ நீங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நன்மையான காரியத்தை நீங்க ஏவணும். உங்க பேச்சு வாக்குல நீங்க உங்களுடைய சொந்த கதைகள், சோக கதைகள்லாம் சொல்றது மாதிரி நீங்கள் நன்மையை எடுத்து சொல்லணும். நல்ல வகையிலான காரியத்தை எடுத்து சொல்லணும். அந்த சபையின் மூலமாக ஒரு நல்ல காரியம் நிகழணும். ஒரு நன்மையான விஷயத்தை ஏவி கொடுக்கணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குதுப்பா, அல்லாஹ்விற்கு இது ரொம்ப விருப்பமானதாக இருக்கு, அல்லாஹ் இதை ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அதனால இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும், இந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு ஒரு ஏவுதல் கொடுக்கணும். அந்த நன்மையான காரியத்தை கொண்டு ஏவுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில உங்களுடைய அந்த மஜ்லிஸ், உங்களுடைய அந்த இருக்கும் இடம் என்பது ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது விஷயமாக சொன்னாங்க. வன்னஹ்யு அனில் முன்கர், இன்னும் தீமையான காரியத்தை விட்டும் தடுப்பதும் இருக்கணும். தீமையான காரியத்தை தடுக்கிறதுனா, நீங்க அதே மாதிரி வழியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு தவறான செயல் நடக்குது, நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் தவறான செயலை செய்கிறார், இல்ல ஒரு பாவமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு,
இல்ல உதாரணத்துக்கு யாரையோ ஒருவரை பத்தி ஒருத்தவர் கோல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, புறம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த நபரை பார்த்து நீங்க சொல்லணும், இது தீமையான காரியம், இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியமா இருக்கு, அல்லாஹ் ரசூல் வெறுத்த காரியமாக இருக்கு, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, எந்த ஒரு பாவம் நிகழக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் இந்த இடத்துல நீங்க பேசிக்கொண்டிருப்பவர்களாக நீங்கள் ஆகக்கூடாது என்று அந்த நபர்களை தடுக்கணும். இப்ப அந்த பாவமான காரியத்தை விட்டு தடுக்குதலும் நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு உங்களுடைய பேச்சில நீங்கள் மூழ்கி கொண்டு உங்களுடைய செய்திகளை மட்டும் பேசக்கூடியவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய அனைத்து நன்மையான காரியத்தையும் நீங்க ஏவணும். அங்கு நடக்கக்கூடிய அனைத்து தீமையான காரியத்தையும் நீங்கள் தடுப்பவர்களாகவும் இருக்கணும். அதிலேயும் உங்கள் சிந்தனை என்பது இருக்கணும். அப்படி இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பேணி இருந்தால் நீங்கள் அந்த வழியில் நீங்கள் அமர்ந்திருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வழியில இருக்கும் பொழுது ஒரு 5 விஷயத்தை நீங்க பேணிக்கங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்ப அந்த 5 விஷயத்தை பேணிக்கங்கன்னு சொல்லும் பொழுது இறுதியாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இறுதியாக 2 விஷயமாக வலம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர்னு சொன்னாங்க. நன்மையான காரியத்தை ஏவவும் செய்யுங்க, தீமையான காரியத்தை நீங்க தடுக்கவும் செய்யுங்க அந்த சபையில நீங்கள் இருக்கும் சமயத்திலும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா இந்த ஹதீஸ்ல. இப்போ இந்த விஷயமானது இந்த ஹதீஸு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்போ நம்ம இந்த 190வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த 191வது ஹதீஸை பற்றிய விஷயங்களை பற்றி இப்ப நாம் பேசுவோமாங்க. அப்ப இது ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையில இது 191 என்பதாக சொல்றாங்க. அஸ்ஸாமினு 8வது ஹதீஸாக இருக்கு. இது பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையில இது 8வது ஹதீஸாக இருக்கு என்பதையும் நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அனிபின் அப்பாஸின் ரதியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஆ அவர்கள் பார்த்தார்கள், ஹாத்தமன் ஒரு மோதிரத்தை பார்த்தார்கள், மின் தஹபின் தங்கத்திலான ஒரு மோதிரத்தை பார்த்தார்கள், ஃபி யதி ரஜுலின் ஒரு மனிதனுடைய கையிலே இருக்கும் நிலையில் ஒரு தங்கத்திலான ஒரு மோதிரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஆண் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு, ஒரு தங்க மோதிரம். அந்த தங்க மோதிரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. பார்க்கறது மட்டும் கிடையாது, ஃபனஸஅஹு எனவே அந்த மோதிரத்தை அவர்கள் கலற்றினார்கள், ஃபதரஹு இன்னும் அந்த மோதிரத்தை அவர்கள் எரிந்து விட்டார்கள். அப்போ அந்த மோதிரத்தை அந்த நபருடைய கையிலிருந்து எடுத்து அந்த மோதிரத்தை தூக்கி வீசிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. தூக்கி வீசின உடனே வீசிட்டு சொல்றாங்க, வகால இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅமிது அஹதுக்கும் இலா ஜம்ராத்தின் மின் நார் நரகத்தில் இருந்து அந்த கங்குகளை அந்த நரக நெருப்பின் கங்குகளை அடைய நீங்கள் விரும்பினால், உங்களில் ஒருவர் அடைய விரும்பினால், ஃபயஜஅலுஹா ஃபி யதிஹி தன்னுடைய கையிலே அந்த கங்கை அவர் ஆக்கிக் கொள்ளட்டும். நரகத்தினுடைய அந்த கங்கை நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த கங்கு உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மோதிரத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நரகத்தினுடைய கங்கு யாருக்கு வேணும்
அப்படி சுட்டெரிக்கக்கூடிய அந்த நரகத்தை தான் இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுறாங்க. இப்ப அந்த நரகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க இந்த தங்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்று சொன்னால் இந்த மோதிரத்தை நீங்கள் கழற்றி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக அந்த நபருக்கு சொல்ல வருகிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஃபகீல லிர்ரஜுலி, இங்க ஃபகிபிலன் போட்டிருக்கிறாங்க, இங்க 2 புள்ளி வரணும், யா வரணும். அப்போ ஃபகீல லிர்ரஜுலி, அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டது, பாதமா தஹப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்பு அந்த மனிதனிடத்தில் வந்தார்கள். அப்போ சில சஹாபாக்கெல்லாம் வராங்க, சில நபர்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, "ஹுத் ஹாத்தமக", உன்னுடைய மோதிரத்தை நீ எடுத்துக்கொள். அப்போ உன் மோதிரத்தை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு மோதிரத்தை எடுத்து அவருடைய கையில கொடுத்துட்டு, இன்தஃபிஅ பிஹி, இதை கொண்டு நீ பயன்பெற்றுக்கொள், இதை நீ பயன்படுத்திக்கொள். அப்போ இது எப்படி பயன்படுத்துக்கனா, கையில நீ போடாத, இதை வேறு ஒரு விஷயத்திற்காக வேண்டி, வேறு ஒரு நஃபான, வேறு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு காரணத்திற்காக நீ இதை பயன்படுத்திக்கொள் என்று சொன்னாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த நபர் சொன்னாரு, லா, மாட்டேன், கிடையாது, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா ஆஹுதுஹு அபதன், நிரந்தரமாக அந்த மோதிரத்தை நான் எடுக்க மாட்டேன். வகத் தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் திட்டமாக அந்த மோதிரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எறிந்து விட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி எறிந்தவர்களா இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த மோதிரத்தை எரிஞ்சிட்டாங்களா இல்லையா? அதனால அப்படிப்பட்ட மோதிரத்தை நான் காலம் முழுவதும் நான் எடுக்க மாட்டேன். இந்த மோதிரம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு அந்த மனிதர் உறுதியோடு சொன்னாங்களாம். அந்த விஷயத்தை தான் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அந்த மோதிரத்தை அப்படி சொல்லிட்டு அந்த நபர் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொள்ளல, அப்படியே அந்த மோதிரத்தை விட்டுட்டார் என்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. சரிங்களா? அப்ப இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸானது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்று பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை கலற்றி வீசினார்கள். வீசிட்டு சொன்னாங்களா இல்லையா, இது நரகத்தின் பக்கம் நீங்கள் அடைய ஆசைப்பட்டா நீங்க இதை போட்டுக்கங்க. இப்ப என்ன விஷயத்தை சொல்ல வராங்க, இது ஒரு பாவமான காரியம் என்பதை உணர்த்துகிறார்கள். இது தங்கம் மோதிரம் என்பது ஒரு ஆணுக்கு ஹராமான ஒரு விஷயமாக இருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஹலால் தான். ஆனா ஒரு ஆண் அணிவது எந்த ஒரு கட்டத்திலும் அது ஹராமானதாக இருக்கு. அப்ப அப்படி ஹராமான அந்த தங்கத்திலான அந்த மோதிரத்தை நீங்கள் அணியக்கூடாது. ஏன்னா அது பாவத்தினுடைய விஷயமாக இருக்கு, அது பாவமான காரியமாக இருக்கு, அது நரகத்தின் பக்கம் உங்களை கூட்டி செல்லக்கூடியதாக இருக்கு என்ற விஷயத்தை அந்த நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அப்போ இதுதான் இந்த 191வது ஹதீஸாக இருக்கு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்துல இந்த 190வது ஹதீஸையும் இதற்கான தர்ஜுமா விளக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த 191வது ஹதீஸிற்கான தர்ஜுமாவையும் அதற்கான முழு விளக்கத்தையும் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 192வது ஹதீஸினுடைய அந்த தர்ஜிமாக்களை குறித்தும் அதனுடைய விளக்கங்களை குறித்த விஷயங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.